common area that கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டை எவ்வாறு மேலும் மேம்படுத்துவது என்பதை இந்தியாவும் இலங்கையும் பல ஆண்டுகளாக ஆலோசித்து வருகின்றன. தற்போது கொழும்பில் இதற்கு இடைக்கால செயலகம் ஒன்று உள்ளதுடன் பாதுகாப்பு மாநாட்டின் தலைமையகமாகவும் கொழும்பு விளங்குகின்றது. கடந்த சில ஆண்டுகளில் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் முன்னேற்றமடைவதை நாம் அவதானித்தோம். இதன் மூலம் இதற்கு ஒரு சர்வதேச அமைப்பிற்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்க்கின்றோம். இது தொடர்பான உடன்படிக்கைகள் தற்போது பூர்த்தியாகியுள்ளன. இனி எமக்கு எஞ்சியிருப்பது இதன் இறுதி உடன்பாட்டை நிறைவு செய்வது மாத்திரமே. இந்த மாநாட்டின் முதலாவது செயலாளராக உடன்பாட்டிற்கு அமைய இந்தியா தரப்பிலிருந்து ஒருவர் நியமிக்கப்படுவார். உரிய அனுமதிகளை பெற்று அவருக்கு அந்த நியமனத்தை வழங்குவதற்காக நாம் எதிர்பார்க்கின்றோம். சேம் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட 19 இந்திய மீனவர்களும் இந்தியாவை சென்றடைந்துள்ளதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் எக்ஸ் தளத்தில் இன்று பதிவிட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட மீனவர்களை அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எக்ஸ் தளத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.